ஓகே பேபி, குட் நைட். ம் ம் ம். என்னடா அவ்வளோதானா? அவ்வளோதான்னா வேற என்ன? எப்பவுமே கேட்பனே அதை சொல்லு. ஓ, அந்த ஃபோட்டோஸ் தானே மார்னிங் அது வாட்ஸ்அப் இல்லடா, பண்ணது. இது வேற. வேறயா? ஓ, ஓகே, லவ் யூ, பாய். லவ். ம் என்னடா லவ் யூ டூ சொல்றதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்ட? அதை சொல்ல தான் கூப்பிட்டியா? அதான் சொல்லிட்டல, ஏய், வச்சிடறா. ஒரு நிமிஷம். நான் இந்த டைம்ல கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் உனக்கு எப்படிப்பட்ட லவ்வர்? Tak tin tin ta ta tak tin tin ta. என்னடி பெரிய படம் பார்த்தியா? இல்லடா, ஐடி கேட்கறேன்னா நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தியாக போயிட்டுருக்கா. இப்போ இந்த கேள்வி தேவைதானா? நீ சொல்லு, நான் உனக்கு சொல்றேன். சரி, நல்லா தான் போகுது. நான் கேட்குறேங்கிறதுக்காகலாம் சமாளிக்காத, உண்மையே சொல்லு. நல்லா தாண்டி போகுது. பின்னென்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம பிரச்சனை இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லணும். அந்த ஆளா? ஆ, நம்ம பிரச்சனை இதுக்கு ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லணும். ஏய் முண்டோ, அது ஏரியா கவுன்சிலர் இல்லடா, சைக்காட்ரிக் கவுன்சிலர். சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலரா? அங்கே எதுக்கு நீ நம்ம போகணும்? அப்போ தானே நமக்குள்ள நமக்கு தெரியாமல் என்ன பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத போது முத்துறதை விட தெரிஞ்சு முத்துறதுக்கு முன்னாடியே தெரியாத மாதிரி தெரிஞ்சு சால்வ் பண்ணலாம். இஎம்ஐ கட்டணும். முத்திச்சா? டேய் இல்லை, தீர்ச்சான்னு தெரியுமான்னு கேட்டேன். டேய் சீரியஸாக சொல்கிற? நீ உன் பேச்சை நீ ஏன் கேட்க மாட்ட? நீ முடிவு பண்ணிட்ட. நீ என் பேச்சையா நீ கேட்க போற? நாளைக்கு மார்னிங் 10 o'clock நான் சொல்கிறேன். ரெடியா இரு. ஹலோ, சொல்கிறா சிஷ்யா, எர்லி மார்னிங்கே கூப்பிட்ருக்க. குரு, ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் இருக்கிற நிலைமைக்கு லைஃப் ப்ராப்ளம்லாம் லவ் ப்ராப்ளமா? அதே தான் குரு. அதுதான் குரு, நீ சைக்காலஜியில் பிஹெச்டி பண்ணியிருக்கல, அவளை உன்கிட்ட கூட்டிகிட்டு வர. எப்படியாவது அவன் மண்டையை மட்டும் கழுவி இருக்கும். அது மட்டும் எனக்கு போதும். டேய், அது எம்பிபிஎஸ்ல சைக்காலஜி படிச்சவங்கடா கியூர் பண்ண முடியும். நான் படிச்சது எம்எஸ்சி சைக்காலஜிடா. குரு, உங்களுக்கு தான் சைக்காலஜியில் பேசிக்ஸ் ஆச்சு தெரியும்ல, அதை வச்சு ஏதாச்சும் சமாளிங்க. நான் வேற கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் குரு. சரி, நம்பி வந்துட்ட, நீ வெயிட் பண்ணு. குரு, கொஞ்சம் பூஜையில் பேலன்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓம் சரவண பவ. யோ, எங்கேயா இருக்க? சிஷ்யா, நீ சொன்ன இடத்துல தான்டா இருக்கேன். எங்க? யோ, கருப்பு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாம உட்காந்துக்கிட்டு இங்கே பாரியா? சொல்லியிருந்தாலே என் ஃப்ரெண்ட், இவர் தான் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க போறாரு. இவனா? ஷோரா தான் சொல்றியா? சரியா வருமா? டேய், நான் தான் சொன்னேன்ல ஸ்டெத்தஸ்கோப் போட்டு வரேன்னு. பாரு, அவளுக்கு டவுட் வந்துருச்சு. சைக்காட்டிஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப் போட மாட்டாங்கயா. சரியா வரும்.
ஷால் வி ஸ்டார்ட்? ம் ஓகே, யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? வழக்கமாக கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லி பசங்களை எல்லாரும் பின்னாடி தள்ளிடுறாங்க. அதனால் பாய்ஸ்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். சொல்கிறா சஞ்சு, என்ன ப்ராப்ளம்? எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைடா. தோ இவளுக்கு தான். அப்போ நான் தான் ப்ராப்ளம் இல்லை உனக்கு? அவ்வளோ டார்ச்சர் ஆகிட்டல நான் உனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, அப்போவே நான் உஷாராக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் நான் ஏன் இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்க போகிறேன்? இப்போ கூட நல்லா என்ன இவளுக்கு தான் ஏதோ டவுட்டுன்னு சொல்ல வந்தேன்டி, அதுக்குள்ளே பொங்குற. இர்ரி, இன்னும் டைம் இருக்கு. நீ சீரியஸாக சொல்லியிருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்? ஒன்ஸாக பண்ணேன்னு வச்சுக்கோ. என்ன டாக், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? யார்கிட்ட ஆரம்பிக்கணுங்கிறதே பிரச்சனையை ஆரம்பிச்ச பத்தியா? வேற லெவல் நீ. உன்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். சொல்லு, என்ன டவுட்? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? சஞ்சு, விட்டுட்டு குடிச்சியா? அதுவும் ஃபர்ஸ்ட் சிப். இதில் என்ன இருக்கு? என்ன இருக்கா? நாம் 2 பேரும் காஃபி குடிக்க வந்திருக்கோம். காஃபி வந்த உடனே என்ன பண்ணி வந்திருக்கணும்? என்ன பண்ணும்? நான் காஃபி குடிச்சு காஃபி நல்லா இருக்குன்றத ஃபீல் பண்ணி சொன்னதுக்கப்புறம். ஆனால் நீ அப்படி பண்ணலை. ஒரு காஃபி குடிக்கிறதுலேயே என்னை இவ்வளோ டாமினேட் பண்ணுற. அப்போ ஃப்யூச்சரில் என்னை எப்படிலாம் டாமினேட் பண்ணுவேன்? இந்த ஆம்பளை பசங்களே இப்படி தான்டா, ஆணாதிக்கம் பிடிச்சவங்கடா நீங்கள்லாம். ஏய் கொஞ்சம் பொறி, நான் காஃபியே குடிக்கல, நீயே குடி. இப்போ புரியுதா இவன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு? புரியுது. சரி, நீ சொல்லு. சொல்லணுமா? என்னடா என்ன கேட்குற? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வந்திருக்கோம். உன்னை கேட்டால் நீ சொல்லு. அப்போ தானே உன் சைடில் பிரச்சனையும் என்னென்னு தெரியும். லாஸ்ட் வீக் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். டே முழுசா கேள்றா. லாஸ்ட் வீக் சன்செட் பக்கம் பாண்டே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இவ என்ன பண்ணா தெரியுமா? ஹலோ, யாரு? நான் தான்டா இஷா. கிளம்பிட்டியா? ஆல்ரெடி லொக்கேஷனில் தாண்டி இருக்கேன். ஆமாம், நீ எங்க? அப்புறம் சொல்கிறேன். யார் நம்பர் இது? பேக் எடுத்துக்கிட்டல? அவ்வளோதான் எடுத்துட்டேன்டி. நீ எங்க? ஏய் ஒரு நிமிஷம் இருடா, கூப்பிடுறேன். ஆமா, நீ ஏதோ கேட்டல. இந்த நம்பரா? என் காலேஜ் ஃப்ரெண்டு குமரன் தெரியும்ல, அவன் நம்பர் தான். என் மொபைலில் சார்ஜ் இல்லை, போட்டு விட்டுருக்கேன். அதான் இந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டேன். குமரன் அவன் உன் காலேஜ் பெஸ்டி தானே? அவன் என்னடி பண்றாங்க? ஏய் இருடா, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். கேட்கறதுக்குள்ள கட் பண்ணிட்டா. நானும் அவ்வளோ போறது தானே பிளானு. நடுவில் அவன் இங்க வந்தான். மண்ட காயுதுரா யப்பா. குமரனா? அவன் எங்கள் ஆஃபீஸில் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், உனக்கு தெரியும்ல. ட்ரீட்டுன்னு கூப்பிட்டான், அவாய்ட் பண்ண முடியல. ஒரு நிமிஷம், செகண்ட் கால் வருது. जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं वह अभी स्विच ऑफ है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. The number you are calling is currently ஹே, இதுக்கு போய் கவுச்சிட்டியா? அப்போ நம்ம பிளானு இதோ இப்போ கிளம்பிடுவேன் பேபி. எது? சன்செட் பார்க்கலான்னு போட்ட பிளானு நீ பண்றத பார்த்தா சன்ரைஸா பார்க்க முடியும் போலயே. நீ என்ன பண்ற? உன் பெஸ்டியோட ட்ரீட்டை முடிச்சுட்டு அப்படியே யூ-டர்ன் போட்டு வீட்டுக்கு போயிடு. பாய், நான் வைக்கிறேன். அவசரப்பட்டம் போலயே.
சரி கூப்பிடுவோம். ஏதோ சொல்ல வந்தல்ல, சாரி தானே, சொல்லு. அதெல்லாம் இல்லை, நீ தான் பிளான் கேன்சல்னு சொன்னல, அதான் நானும் படத்துக்கு போகிறோம் அதை சொல்ல தான் வந்தேன். பை. ஏ கங்க்ராட்ஸ். ஏய், இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லடி. லாஸ்ட் டைம் ஒரு கிஸ் எடுத்துக்கு நீ விட்டா பாத்தியா ஒரு அரை, அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறதே விட்டேன். உனக்கே தெரியும்ல. முழுசா சொல்றதுக்குள்ள 2 பேருக்கு ரியாக்ஷன் ஒரு கேடு. முதல்ல சொல்றத கேளுங்க. நீங்க 2 பேரும் ஓல்டா இருக்கீங்க. ஏண்டா மார்னிங் தான் ஃபேஷியல் பண்ணிட்டு பளபளன்னு வந்திருக்கேன், என்ன தைரியம் இருந்தால் அவன் என்னை பார்த்து ஓல்டாக இருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கேண்டி என்ன அடிச்ச? அவன் அடிக்க முடியாதுல்ல, அதான் ஒன்று அடித்தேன். குரு, என் பிரச்சனை தீக்க வர சொன்னா என்ன தீத்துருவ போல? தெளிவா சொல்லியா? சொல்றேன். சைக்காலஜியில் வந்து OLD, அப்சசிவ் லவ் டிஸார்டர், ஓல்டு, அது இது லவ் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் கேர் பண்ணுறதும் நார்மல். அதுவே எக்ஸ்ட்ரீமாக போகும்போதோ இல்லை ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகும்போதோ இந்த ஓல்டு ஸ்டார்ட் ஆகும். கியூர் பண்ண முடியுமா குரு? நீ அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. எனக்கு ஒரு டவுட், எங்கள் 2 பேர்த்துல இந்த டிஸார்டர் யாருக்கு இருக்குன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? இதில் மொத்தம் 11 சிம்டம்ஸ் இருக்குது. அதில் 4 சிம்டம்ஸ் கேட்குறேன். அதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நம்பர் 1, இதில் யாருக்கு பொசசிவ் தாட்ஸ் எக்ஸ்ட்ரீமாக வரும்? கண்டிப்பாக எனக்கு தான். இப்போ ஒரு மூவிக்கே புக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் ஒரு காரன் சீட்டில் உட்காரோம். அப்போ யாராவது கேர்ள்ஸ் கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு வழி விடுறதுக்காக பார்த்தா கூட எனக்கு பொசசிவ் ஆகும். நான் பொசிட்டிவ் ஆகிற சில நேரம் சந்தேகப்படுற மாதிரி தெரியலாம், அதனால சரியா தெரியல எது பொசிட்டிவ்னஸ்ன்னு. நம்பர் 2, இதில் யார் ஹைப்பர் சென்சிட்டிவ்? நான் தான். சில டைம் சில சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் அவகிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் அவள் காது கொடுத்து கூட அதை கேட்கலன்றப்போ நிறைய டைம் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அவன் சொன்ன விஷயத்தை பற்றி நான் யோசிச்சதில்ல, ஆனால் அதுக்கு நானும் காரணம் இல்லை, தெரியும்ல. சரி. நம்பர் 3, கான்ஸ்டன்ட் கான்டாக்ட். கண்டினியூஸாக கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு அவங்கள அவைலபிளாக வச்சுக்க ட்ரை பண்ணுறது. அது நான் தான். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸாவது கூப்பிட்டு பேசிக்கணும், நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஹெல்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனால் அவன் அப்படி பண்ண மாட்டான். அப்படியே கூப்பிட்டாலும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். மெசேஜுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுற நானே டக்குன்னு பண்ணிடுவேன், ஆனால் அவன் எப்போவுமே 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எனக்கு ரிப்ளை பண்ணுறான். 30 செகண்ட் லேட்டாக ரிப்ளை பண்ணுறதெல்லாம் ஒரு குத்தமாமா? லேட்டாக ரிப்ளை பண்ணால் லேட்டு தான். சரி, லாஸ்ட் 1, ஒருத்தர் அவங்கள ஸ்பை, அதாவது உளவு வேலை பார்த்துருக்கீங்களா? நீயுமா? ஆமா, நீ ஏன் பார்த்த? நீ ஏன் பார்த்த? நான் சும்மா பார்த்தேன். சும்மா தானே பார்த்த? நானும் சும்மா தான் பார்த்தேன். ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. நான் மீம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா கூட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறா. இந்த சோகம் என்னன்னா, அந்த மீமே இவளுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் சிரிச்சிட்டு இருப்பேன். அது எனக்கு தெரியாது, எனக்கு தோணுச்சுன்னா நான் பார்ப்பேன். சரி, எண்டுக்கு வந்துடுவோம். இந்த டிஸார்டர் யாருக்கு இருக்குன்னா? புரிஞ்சுது. அந்த டிசார்டர் எனக்கு தான் இருக்குன்னு சொல்ல போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பரவாயில்ல டாக், எங்க லெவல்ல நானே தியாக இருந்துட்டு போறேன். அந்த டிஸார்டரை இவனுக்கு தான் சொல்ல வந்தேன். எனக்கா? ஆமாண்டா, உனக்கு தான். அவளை கன்வின்ஸ் பண்ணும்ல. ஓ ஓ எனக்கு தான். நம்ம 2 பேர்த்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் கவுன்சிலிங் போகலானே சொன்னேன். ஆனால் உனக்கு இப்படி ஆகுறதுக்கும் நானும் ஒரு காரணம் தானே. இனிமேல் நான் உங்கள்கிட்ட சண்டையே போட மாட்டேன். லவ் யூ சஞ்சு.
சஞ்சு இங்க வாப்பா. சிஷ்யா, ஒரு சின்ன சிக்கல்டா. இல்ல எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கேன்னு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். சரியா பார்த்தா அது உண்மையிலுமே அப்படி ஒரு டிசார்டர் இருக்குடா. இதில் சோகம் என்னன்னா அந்த டிசார்டர் உனக்கு இல்லை. பத்திரமா பார்த்துக்கடா.